யாருவா? I'm Anjali, creative director from Movie Magic. I have come to book you on a contract. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. எங்க விளம்பர படத்துக்கு உங்களை புக் பண்ணலாம்னு வந்திருக்கேன் மிஸ்டர் கணேஷ். ஆஹா, ஜிங்க ஜிங்கன ஆட்டிக்கிட்டு வந்துட்டா உடனே ஒத்துக்குவாரா? அதெல்லாம் எந்த பப்ளிசிட்டிக்கு வர மாட்டாரு. உன்னை நான் கேட்டனா? நீ ஏன் முந்திக்கிற? இந்த விளம்பரம் எல்லா சேனல்லையும் வருமா? யா, விளம்பரத்துல ரொம்ப தீவிரமா இருக்கானே. of course. தியேட்டர்ல இன்டர்வெல்ல கூட போடுவோம். just one day shoot. எவ்வளவு தருவீங்க? உங்க பாப்புலாரிட்டிக்கு எவ்வளவு வேணாலும் தரலாம். ஒரு 1 லட்சம்? 1 lakh? It's okay. ஆஹா, ஓப்பனிங்லயே 1 லட்சம் கேட்டு ஓகே பண்ணிட்டானே. நம்ம சுத்த வெங்கம்பையில அவ்வளவு இருக்கும். செக்க வேண்டாம், கேஷ கொடுத்துருங்க. தெளிவா இருக்காயா? ஏவிஎம்ல செட் போட்டுருக்கோம். நாளை காலையில வண்டி அனுப்புறேன். ஏசி கார் தானே? ஏப்பா ஆட்டோல எல்லாம் போக மாட்டியா? நான் ஆட்டோக்காரன போல ஆச்சரா போறேன். அப்படின்னா நானும் கூட வரலாமான்னு கேளுங்க. இந்த பையன் கூட வரலாமா? டச் அப்க்கு ஒருத்தர் வச்சுக்கலாம். நீங்க இவர் கூட வரீங்க? ஓகே, பை 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 பை. சினிமா 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 சினிமா. ஹாய் ஹாய். நான்சென்ஸ். என்னடா தம்பி ஹீரோ எங்க? கணேசா, நீ ஏன் கணேசாடா? சிகப்பு ட்ரெஸ்ல எம்ஜிஆர் மாதிரி அழகா இருக்கடா. என்னடா என்னடா இங்க வாடா போலாம் பேசக்கூடாது. நீ டச் அப் பை எடுத்து ஃபாலோ மீ. குட் மார்னிங் சார். யோ கொடை அப்படியா? நான் ஏன்டா கொடை பிடிக்கிறேன்? நான் யாரு தெரியுமா? டச் அப். டச் அப் தான் கொடை பிடிக்கணும். ஏன் கத்துற? யாரோ மேல விழுறாங்க பயந்துப்பா. அது மனுஷங்க மாதிரி செஞ்சு வச்சிருக்க பொம்மை. ஃபைட்ல யூஸ் பண்ற டம்மி. டம்மினா உன்னைய மாதிரி எதுக்குமே உதவாததுன்னு அர்த்தம். போயா போயா புண்ணா. டெஸ்போ இந்த அப்படி என்ன பார்த்து போய் கூட ஏறக்கூடாதுடா. இதுவும் டம்மி தான். டேய் இங்க சேர் நினைச்சு உட்கார்ந்துறாத. அதுவும் டம்மியா இருக்க போகுது. கீழே விழுந்து தெரிச்சிர போகுது. வாசு மேடம், சாருக்கு ஷார்ட் ரெடின்னு சொல்லுப்பா. சார் ரெடி மேடம். சார் உங்களுக்கு தான். எனக்கா? ஆமா சார் உங்களுக்கு தான். ஓட்டணும். ஆட்டோ ஓட்டுறவனுக்கு ஆட்டமா? ஒரு நாள் கூத்துக்கு ஒழுங்கா காட்டுறா. ஓகே. கணேஷ் ரெடியா? ரெடி. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படியே நடந்து வரீங்க. வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நீங்க எப்படி போடா, தொடுறீங்க? நீ அந்த பொம்பளை Okay, இவன் அதான் ஐயா shot. அங்க இருக்கே போறேன். ரெடி ரெடி டேக். டச் அப். டச் அப். ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஓகே. சூப்பர் கணேஷ், சூப்பர். கணேஷ், இந்த ஷாட்டுக்கு அடுத்து நம்ம ஒரு ஆல்பம் பண்ண போறோம். அந்த சாங்ல உங்களோட ஆட போறது யாரு தெரியுமா? யாரு? நான் தான். ரெடி ஸ்டார்ட் சவுண்ட். ஹே, டச் அப். என்ன? போய் ஹீரோக்கு டச் அப் பண்ணியா? போறேன். என் மேலயே கண்ணா இருக்கு எல்லாரும். ரெடி டேக் ஆக்ஷன். யாரு அது? அரைஞ்சு பல்ல கட்டிடுவேன். இங்க நான் தான் டைரக்டர். நான் தான் ஆக்ஷன் சொல்லணும். சாரிக்கா, பொதுவான வார்த்தை நான் சொல்லிவிட்டேன். கணேசன் ஒன்னே மறந்துட்டான். அது மட்டுமா? ஆக்ஷன் ஆடுறான், கட்டு நான் நிக்கிறான், சாப்பிட்டா அவன் பின்னால தெரியும், அவன் சொல்றத நான் செய்யறான். அப்பா சுத்தி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி இந்த ஆடணும் தானே. இந்த கையை கொண்டாந்து இடுப்புல என்னண்ணே இப்படி வச்சு இந்த கையை கொண்டாந்து இப்படி வைக்கிறான், அந்த கையை கொண்டாந்து இப்படி போடுறான், அப்புறம் இப்படி திருப்பி இப்படி விட்டு அப்படி கிறுகிறுகிறுகிறுன்னு சுத்துறான். ஒரு அளவு வேணா? இவருக்கு எங்க போச்சு புத்தி? எதுக்கு கண்டவனோட டான்ஸ் ஆடணும்? ஜோக்கா ஒரு ட்ரெஸ் குடுக்குறா, ஜூட்டா ஒரு ஜூஸ் குடுக்குறா, எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்ல செய்யாம என்ன பண்ணுவேன்? ஓவரா போயிட்டாமா. கணேஷ் இந்த வந்துட்டா வீடு தனியே வந்தா ஏடுகாலி வந்துட்டாயா. நீ ஓ பாட போ. தெய்வநாயகி வந்துருச்சடி, உன் காலைக்கு ஆபத்து. கணேஷ் எங்க இருக்காரு? என்ன கணேஷ்? அவர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் பாரு. பார்த்தனே, இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. ஏய், இதோ இங்கதான் சொருகி வச்சிருக்கேன். கரெக்டா டீல் பண்றா. விளையாடாதீங்க, நான் கணேஷ பார்க்கணும். கணேஷ் எல்லாம் பார்க்க முடியாது. கணேஷ் வந்தாகணும். நேத்து டான்ஸ்ல 3 ஷாட் விட்டு போச்சு. அது இன்னைக்கு ஷூட் பண்ணும். நேத்தெல்லாம் உன் கூடவே தான் இருந்தாரு. வேணுங்கிற ஷாட் எடுத்துக்க வேண்டியதானே. கணேஷ் எல்லாம் வரமாட்டார். வேணும்னா வேற ஆள் வச்சு ஷாட் எடுத்துக்கோ. ஷாட் எடுக்கல ஷாட். என்ன ஷூட்டிங்கா? ஹலோ, கணேஷ் ஆரம்பிச்ச வேலையை அவரே தான் முடிக்க முடியும். வேற யாரையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பணத்தை கொடுத்துட்டா கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்க முடியுமா? லென்த்தா கேட்டாலும் நல்லா கேக்குறா. வரலன்னா ஆட்டோவை தூக்கிடுவேன். தூக்குவேன். ஆட்டோ என் பேர்ல இருக்கு. டச் பண்ணிக்க முடியாது. கணேஷை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி பேசிட்டு போற பாத்தியா? பார்த்தேன். கணேஷ் அவ பக்கம் போயிட்டு வர. அவ பக்கம் போறத பத்தியே பேசு. உன் பக்கம் ஏன் வரலன்னு யோசிக்கிறியா? நீ தானே கூடவே இருக்க. சொல்ல
கணேஷ் எப்போ என் நினைப்போடவே இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது என் அக்கவுண்ட்ல எவ்வளவு பாக்கி இருக்குன்னு பாரு. ஒரு பைசா பாக்கி இல்ல. சொல்லு. ஓகே. இப்ப பேரை மாத்தணும். என் பேரை எதுக்கு மாத்தணும்? உன் பேரை சொல்ல பக்கி, அவன் பேரை மாத்தணும்னு சொன்னேன். நீ எல்லாம் என்னத்த அங்க பாரு, அங்க இருக்க போட்டோ அப்புறம் வரிசையா பாரு. சிவன் பார்வதியோட ஜோடியா இருக்காரு, முருகன் வள்ளி தேவானையோட ஜோடியா இருக்காரு, பெருமாள் நாச்சியாரோட ஜோடியா இருக்காரு, பிள்ளையாரு பேச்சலரா இருக்காரு. இருக்காரா? அந்த பிரம்மச்சாரி பேரை கொண்டு அவனுக்கு வச்சா அவன் எப்படி உன்னை ஏற எடுத்து பாப்பான்? வேற என்ன பேர் வைக்கிறது? ஓபியர் கொஞ்சம் ரமணா. ரொம்ப பெருசா இது இருக்கு. பேர்ல பக்கி பக்கி பாட்டு. கிருஷ்ணனை பத்தி பாடுற பாட்டு. கிருஷ்ணான்னு பேர் வை, அதுக்கப்புறம் உன்னை சுத்தி 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 வர்றானா இல்லையான்னு பாரு. எப்ப பார்த்தாலும் நீ ஒன் சைடாவே செக் பண்ற. என்னைக்காச்சும் உன்னால அந்த கணேச இல்ல அந்த கிருஷ்ண ஆட்டோ செக் பண்றியா? உன்னா குச்சிய கொண்டாந்து ஏன் டாங்கலே விடுற? கிருஷ்ணாவோட அளவெல்லாம் சரியா தான். ஆமா நீ பார்த்த. ரொம்ப பேசினா பல்ல உடைச்சிடுவேன். கணேசா, அப்பா கிருஷ்ணனுக்கு போன். யாருன்னு கேளு. ஹலோ, சுப்பிரமணி ஸ்பீக்கிங். நான் அஞ்சலி. கணேஷ் இல்ல? கணேசன் கொலக்கட்டை திங்க போயிருக்காரு. என்ன விஷயம்? ஒரு ஷூட்டிங் இருக்கு, அதுக்கு ஒரு ஆட்டோ தேவைப்படுது. கணேஷ் இருந்தா. ஏன் எங்க ஆட்டோல நடிக்காதா? வெரி நைஸ். அப்ப உங்க ஆட்டோவை ஏவிஎம்க்கு இப்பவே எடுத்துட்டு போங்க. அங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரை பாருங்க. இது ஆடு புலிமா? இல்ல, சினிமா. சினிமாவா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். வரேன். அடங்கப்படாது. 2 ஆட்டோ வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறாயா? என்ன போன்னு சொன்னாங்க, பேசியாச்சு. இப்ப கிளம்பிட்டேன். எங்க? ஷூட்டிங்க்கு. தனியாவா? ஆட்டோவோட. புரியல. புரியல? யோக உன்னை தொட்டுச்சு, உன்னைய பின்னி பிணைய போகுது. இந்த சினிமா வச்சு அந்த கணேசங்கர கிருஷ்ணனுக்கு இனிமா கொடுக்கிறேன். வா குயிக் குயிக். சமர் சார், சமர் சார். ஓகே சார், நீங்க தான் அஞ்சலி மேடம் சொன்னாங்க. ஆட்டோ டிரைவர் சுப்பிரமணி அஞ்சலி மேடம் தான் அனுப்பி. ஓகே. டேய் கோபாலே, சார் சேர் போடு. பரவாயில்ல பரவாயில்ல. இருக்கட்டும். டேய் சார் டிஃபன் குடுறா. ஐயோ இருக்குதுங்க, எப்பலாம் சாப்பிடுறேன். பரவாயில்ல சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்க ஆட்டோ வச்சு தான் நம்ம ஷூட்டிங்கே. அப்படின்னா நம்ம ஆட்டோ தான் ஹீரோன்னு சொல்லுங்க. ஆமா. சார் ரொம்ப நல்லவன் சார், பழகிட்டீங்கன்னா உசுரையே கொடுப்பான். வெரி குட் மாஸ்டர். என்னய்யா? ஆட்டோ ரெடி, எடுத்துக்கலாம். ரெடியா இருக்க சொல்லியா? நீங்க போய் டிஃபன் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரோப் கட்டிட்டீங்கன்னா அப்படியே அங்க போய் ஜம்ப் பண்ணி மாஸ்டர், கரெக்ட்டா நம்ம ஆட்டோ தான். கெட்டி சட்னி வைக்கட்டுமா? ஊத்துங்க. அடாடாடாடாடாடாடா. குடுத்து வச்சவன்டா நீ. ஐயா, என் ஆட்டோவை நான் கூட இப்படி பாத்துக்கிட்டே இல்லைங்க. உங்க ஆளுங்க சூடமெல்லாம் காட்டுறாங்களே, தங்கமான ஆளுங்க. இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கட்டுமா? ஊத்தி விடுங்க. ஜோதி வா. சார் வடகரி. வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். எந்திரிப்பா எந்திரிப்பா. ஒண்ணு அறிவில்லையே. சரவணா அந்த ஆட்டோ கண்ணாடிய ஓட. எது கண்ணாடி உடைக்கிறா? ரெடியா? யோ வேகமா வந்து ஓடையா. வேகமா வாயா. ஐயோ, என் கண்ணு முன்னாலே கண்ணாடி உடைக்கிறாங்களே. என்னையா அவளுகிற? ஒன் மோர். அடே மோரவல்ல நான் வாங்கிறேன்டா. அடே உர்ரா. அடே உடுங்கடா. நெக்ஸ்ட். ஐயோ, கட்ட கட்ட பாக்குறாங்க. ஒன் மோர். டேய், இதுக்கு தான் சூட காட்டுறீங்களா அடே? ஓடப்பா. ஓகே மாஸ்டர். ஒன் மோர். அவருக்கு ஒரு மோர கொடுத்து தொலைக்கிறாரே. பின்னாடி போடு. ஒன் மோர். மோர குடுங்கடா. ரோல் பண்ணு ரோல் பண்ணு. வெரி குட். ஆட்டோத்துக்கு தூரம் போட்டு வேணா கொண்டு வா. ஓகே மாஸ்டர். விராம் பண்ணியா? ஏய், அடே அட சண்டால பயல. ஒரு மோர் தரலைங்கற காண்டி ஆட்டோ அடிச்சு அப்பளம் ஆக்கிட்டேடா. ஏன்டா அப்படி செஞ்ச? இது அந்த மோர் இல்லையா, ஒன்ஸ் மோரியா? அப்படின்னா என்ன? முதல்ல செஞ்ச மாதிரியே மறுபடியும் செய்யன்னு அர்த்தம். அப்ப தெரிஞ்சே ஆட்டோ அடிச்சு தும்சம் பண்ணிருக்கேடா. டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, மேனேஜரை போய் கேளு. நீ சொல்லிதானே அவங்க செஞ்சாங்க? நான் என் டியூட்டியை தாங்க என் ஆட்டோ நொறுக்குறவனுக்கு டியூட்டியாடா? உடைச்சதுக்கும் கழுத்திருக்க நகையே போடா.